ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மத்திம வயதில் தனயோகம் யாருக்கு? இதான் தலைப்பு. ஜாதகங்களில் நிறைய நுணுக்கமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் யோகங்களும் ஒரு வகை. இந்த மத்திம வயதில் தனயோகம் தரும் கிரக நிலைகள் எவை, அது எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்திம வயது அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் அவருடைய பூர்ண ஆயுளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். இப்போ 100 வயசு ஆயுசோடு இருக்கிறவங்களுக்கு மத்திம வயதுன்னா அது பார்த்திங்கன்னா 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். அதுவே 90 வயசு ஆயுள் உள்ளவங்களுக்கு 38 வயசுன்னு குறைச்சிக்கலாம். 80 வயது ஆயுள் உள்ளவங்களுக்கு 36 வயசுன்னு குறைச்சிக்கலாம். அப்போ மத்திம வயது அப்படிங்கிறது ஏறக்குறைய உங்களுக்கு 35 வயதிலிருந்து ஒரு 55 வயது வரைக்குமான பெறுவோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 35 to 55 இது மத்திம வயது. எல்லாருக்கும் காமனாக இந்த வயதை எடுத்துக்கலாம். 1-2 வித்தியாசம்தான் வரும். இந்த மத்திம வயதில் தனம் பெறும் யோகிதை யாருக்கு? ஒரு ஜாதகத்தில் தனாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து, ஒரு ஜாதகத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியும் இணைந்து 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டிற்குள், உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய வீடுகளில் எங்கு வலுவுடன் அமர்ந்திருக்கிறார்களோ, எங்கே இவங்க வலுவாக இணைஞ்ச நிலையில் அமர்ந்திருக்காங்களோ அப்படி அமைப்பு உள்ளவர்களுக்கு மத்திம வயதில் தனம் சேரும் யோகம் உண்டாகும். புரிஞ்சுங்களா? உங்கள் ஜாதகத்தின் தனாதிபதி மற்றும் லாபாதிபதி இணைஞ்சிருக்கணும். தனாதிபதி லாபாதிபதி இணைஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இவர்கள் 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டுக்குள்ளே எந்த வீட்டில் இருவரும் இணைஞ்ச நிலையில் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அந்த ஜாதகத்திற்கு மத்திம வயதிற்கு பிறகு தனம் ஏற்படும். அதாவது ஒரு மிடில் ஏஜிலிருந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை, நல்ல பிஸ்னஸ், அதனால் பொருளாதார வெற்றி, குழந்தை பிறந்து யோகங்கள், திருமணமான பிறகு யோகங்கள், வசதி வாய்ப்புகள், தங்கள் உறவுகளை விட அதிக வளர்ச்சி பெறுவது, முன்னேற்றம் அடைவது, இந்த மாதிரியான பலன்கள் இருக்கும். இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு கடகலக்கண ஜாதகத்தை எடுத்துக்குவோம். இந்த கடகலக்கணத்துக்கு தனாதிபதி யார்? சூரியன். லாபாதிபதி யார்? சுக்கிரன். இப்போ இவங்க 2 பேரும் 5ஆம் இடத்துலேருந்து வலுப்பெறணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ சூரியனும் சுக்கிரனும் விருச்சிகத்தில் இருந்தால் இங்கே சூரியன் சமம், சுக்கிரன் சமந்தான். தனுசில் இருந்தால் 2 பேருமே வலுவாக இருக்காங்க. ஆனால் தனாதிபதி 6ஆம் வீட்டுக்கு போகிறாருங்கிற அடிப்படையில் வரும். சுக்கிரனும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். மகரத்தில் இருக்கும்போது சூரியனுக்கும் வலு இருக்கும், சுக்கிரனுக்கும் வலு இருக்கும். ஸோ இங்கே இருக்கலாம். கும்பம்ங்கிறது மறைவு ஸ்தானமாக போயிடும். அது ஒரு பெரிய யோகம் இல்லை. மீனத்தை எடுத்துக்கோங்க. தனாதிபதியான சூரியனும் லாபாதிபதியான சுக்கிரனும் மீனம் என்கின்ற 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது இங்கே சூரியனும் நல்லா இருப்பார், சுக்கிரனும் உச்சமாக இருப்பார். ஸோ இந்த 5 வீடுகளில் இதுதான் பவர்ஃபுல்லான வீடு. இந்த இடத்துல இணையும் போதோ அல்லது மகரத்தில் இணைந்த நிலையில் இருக்கும்போதும் மத்திம வயதுக்கு பிறகு தனம் சேர்க்கும் யோகிதை, பொருளாதாரத்தில் தன்னிறைவு, வளர்ச்சி, முன்னேற்றம் கிடைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ஒரு மேசலக்ன ஜாதகத்துக்கு 2 கூடையவர் சுக்கிரன், 11 கூடையவர் சனி. அப்போ 2, 11 கூடைய சனியும் சுக்கிரனும் இணைஞ்சு 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறது. மத்திம வயதுங்கும்போது 5ஆம் இடம் வந்துடணும். 5 to 9 அப்படிங்கிறது. அப்போ 5ஆம் இடத்துல இவங்க இணைஞ்சா பெரிய யோகம் இல்லை. 6ல் இருக்கிறது யோகம் இல்லை. 7ஆம் இடத்துல அற்புதமான யோகம். எங்க சுக்கிரனும் ஆட்சி, சனியும் உச்சம். அப்போ 2 கூடையவரும் 11 கூடையவரும் பவர்ஃபுல்லாக ஆகிற இடம் இது. விருச்சிகம் அவ்வளோ யோகம் இல்லை. தனுசு சுமாராக இருக்கும். மகரம் ஓகே. ஆனால் மகரத்துக்கு போகும்போது அது 10ஆவது வீடாக போயிடும். அப்போ 9க்குள் இணைவுங்கிறது இந்த 7ஆம் இடத்துல மட்டுமே வரும். ரிஷபலக்கணத்திற்கு 11 கூடையவரான குருவும் 2 கூடையவரான புதனும் இணைகிறது. அப்படிங்கிறதுல இவங்க 5ஆம் இடத்துல இருக்கும்போது புதன் உச்சமாக இருப்பார். இது ஒரு நல்ல வீடு. 6ஆம் இடம் சுமார் தான். 7ஆம் இடம் சுமார் தான். 8ஆம் இடத்துல குரு ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு இருப்பார். இதுவும் ஒரு நல்ல வீடு தான். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சுமார் தான். அப்போ இவர்களுக்கு வலுவான அமைப்புங்கிறது 5ஆம் இடத்திலேயே கிடைக்கப்பெறும். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன், 11ஆம் அதிபதி செவ்வாய், இவர்கள் 5 முதல் 9 வீட்டில் வலுப்பெறுதல்ங்கிற போது துலாத்தில் இவர்களுடைய இணைவு சுமார், விருச்சிகத்தில் இவர்களுடைய இணைவு வலு. ஆனால் இரண்டுமே 6ஆம் வீடாக போகுங்கிறது மத்திமம். 7ஆம் இடம் தனுசில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்ச வலு பெறுவார். ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் மறைவு ஸ்தானங்கிறதுனால இதுவும்
நன்மை தீமை கலந்தே இருக்கும். 9ஆம் இடத்துலையும் சம உச்சம்தான். அப்போ மத்தியம வயதில் தனயோகம் பெறுற அமைப்பில் வீக்காக இருக்கக்கூடிய லக்னம் மிதுனம். கடகத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா 2க்கும் 11க்கும் அதிபதி புதன். இவர் 5 முதல் 9 வீடுகளில் வலுப்பெறுகிறாராங்கும் போது 5ஆம் இடம் தனுசில் இருக்கிறது சிறப்பு தான். 6ஆம் இடமும் அவருக்கு நல்ல வீடு தான். 7ஆம் இடமும் அவருக்கு நல்ல வீடு தான். 8ஆம் இடத்தில் நீச்சங்கிற வலுவில் போயிடுவார். 9ஆம் இடத்தில் நீச்சங்கிற பகைங்கிற வலுவில் போயிடுவார். அப்போ 5 முதல் 5, 6, 7 இந்த வீடுகளில் புதன் இருந்தால், சூரியனோடு அதுவும் சேர்ந்திருந்தால் இவங்களுக்கு ஓரளவுக்கு மத்தியம வயது தனம் சேர்க்கும் யோகிதைகள் நிச்சயமாக கிடைக்கும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 2 கூடையவர் சுக்கிரன், 11 கூடையவர் சந்திரன். அப்போ இவங்க 2 பேர் 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீடு அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது 5ஆம் இடம் கன்னி லக்னத்திற்கு மகரமாகி இங்கே இருப்பது சிறப்பு. 6 கும்பம் அவ்வளோ சிறப்பு இல்லை, 7 சிறப்பு, வெகு சிறப்பு. ஏன்னா இங்கே சுக்கிரன் உச்சமாயிடுவார். சந்திரன் ஓரளவுக்கு நல்லா இருந்தாருன்னா சிறப்பிலும் சிறப்பு. ஏன்னா சுக்கிரனோட சந்திரனுங்கும் போது அது கிட்டத்தட்ட அமாவாசைக்கு நெருங்கி விட்ட சந்திரனாக தான் இருக்கும். இல்லை அப்போ தான் வளர்பிறை ஆரம்பித்து விட்ட சந்திரன்கிற நிலைமையில் தான் வருவார். 8ஆம் இடம் பெரிய யோகம் இல்லை, ஆனால் 9ஆம் இடம் நல்லது. ஒரு கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரனும் சந்திரனும் இணைந்த நிலையில் 9ஆம் இடத்துல இவங்க வலுப்பெற்றாங்கன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி, சந்திரன் அங்கே உச்சங்கும் போது மிக சிறந்த தனயோகம் மத்தியம வயதிலிருந்து சிறப்பாக கிடைக்கப்படும். துலாலக்ன ஜாதகத்திற்கு சூரியனும் செவ்வாயும் வந்துடுவாங்க. சூரியன் ஒரு பாதகாதிபதி, செவ்வாயுமே ஒரு மாரகாதிபதி. இப்போ இவர்களுடைய இணைவு 5 முதல் 9 வரை அப்படிங்கும்போது கும்பத்தில் இவங்களுடைய இணைவு பரவாயில்லைன்னு எடுக்கலாம். மீனம் சுமார், ஆனால் மேசம் வெகு சிறப்பு. லாபாதிபதியாக அவர் உச்சமும் பெறுவார், தனாதிபதியாக இவர் ஆட்சியும் பெறுவார், சிறப்பு. 8ஆம் இடம் ரிஷபத்தில் அவ்வளவு சிறப்பில்லை. 9ஆம் இடம் மிதுனத்திலையும் சிறப்பில்லை. அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு 2 கூடையவர் குரு, 11 கூடையவர் புதன். இவங்க 2 பேரும் 5லிருந்து வலு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் வலு தான். புதனுக்கு நீச்ச பங்கம் கிடச்சிடும். குரு அங்கே ஆட்சி வலு இருப்பார். 6ஆம் இடம் சுமாராக இருக்கும். 7ஆம் இடம் பரவாயில்ல சுமாராக இருக்கும். 8ஆம் இடம் சுமாராக இருக்கும். 9ஆம் இடம் ஓகே. 5 அல்லது 9ல் வலுப்பெற வேண்டியது இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு குரு வலுவருவார். 8ல் புதன் வலுவவர். ஆனால் குருவுக்கு அந்த இடம் சுமாரான இடம். தன் உச்ச வீட்டை நெருங்கி விட்டார் அப்படிங்கிறது மாதிரி எடுக்கலாம். இந்த அமைப்பு மத்திமத்தில் தனம் சேரும் யோகிதையை கொடுக்கும். ஒரு மிடில் ஏஜ் வரும்போது இந்த யோகம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் வரும்போது அது வரைக்கும் ஏதோ தப்பாக அது இது என்னெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 36 வயசில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பைய வளர்ச்சி அடைஞ்சு 50 வயசு நெருங்கும் போதெல்லாம் ஒரு அசைக்க முடியாத மனிதராக மாறிடுவாங்க. இந்த மத்திம தனையும் இங்கே தன லாபாதிபதி இணைஞ்சு 5லிருந்து 9க்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல பவரில் இருக்கார். 2 பேரும் வலிமையாக இருக்கார். இதில் தனாதிபதியும் லாபாதிபதியும் தனித்தனியான வகையில், தனாதிபதியும் லாபாதிபதியும் தனித்தனியான வகையில் இணையாமல் 5லிருந்து 9ல் வலுவாக இருந்தாலும் மத்திம தனயோகம் ஏற்படும். அது 2ஆம் நிலையில் வரும். தனாதிபதி ஒரு பக்கம் வலுவாக இருப்பார், லாபாதிபதி ஒரு பக்கம் வலுவாக இருப்பார். இப்போ அதுக்கு ஒரு உதாரணமாகவே எடுத்துக்குவோம். இப்போ துலா லக்னத்தை எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம். தனாதிபதி யார்? செவ்வாய். லாபாதிபதி யார்? சூரியன். இப்போ இந்த செவ்வாய் இதில் வலுவாக இருக்கார், மேசத்தில் வலுவாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, சிறப்பானது ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் சூரிய பகவான் 11 கூடையவராகி 9ஆம் இடம் புதனோட வீட்டில் இருக்கார். இது ஒரு பரவாயில்லாத நிலை. ஸோ இதில் 2 பேர் வலு அப்படிங்கிறதுல ஒன்று தான் வலுங்கிற மாதிரி வந்துடும். அப்போ 2 பேரும் தனித்தனியாய் ஆட்சியோ உச்சமோ வலுவடைந்த நிலையிலோ இருக்கிறதும் ஒரு விதத்தில் சிறப்பு. தனுசு லக்ன ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி, 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இப்போ இவங்க 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடங்கிற அடிப்படையில் 6ல் சுக்கிரன் வலுப்பெறுவார். 7ல் சனி திக்பலம், சுக்கிரனும் அதிநட்புங்கிற நிலையில் இருப்பாங்க. ஸோ 6, 7 2 இடத்துலையுமே இருக்கலாம். சனி 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா சம உச்சங்கிற வலுவோடு இருப்பாருங்கிறது அது ஒரு விதமான சிறப்பு தான். 8ஆம் இடம் 2 பேருக்குமே ஆகாத இடம், 9ஆம் இடமும் 2 பேருக்குமே ஆகாத இடம். 5ஆம் இடத்துல சனி நீச்சம் அடைவாருங்கனால அதுவும் புண்ணியம் இல்லை. ஆக தனுசு லக்னத்திற்கு ரிஷபத்திலோ மிதுனத்திலோ சனி சுக்கிரன் சேர்க்கைங்கிறது மத்தியம வகையில் தன யோகம் பெறும் அமைப்பாகும். இதில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு தனுசு லக்ன ஜாதகம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் லாபாதிபதி ஆட்சி, 7ஆம் இடத்துல சனி திக்பலம். இதுவும் ஒரு விதத்தில் வேலை செய்யக்கூடிய தகுதி கொண்டவை தான். அடுத்தபடியாக மகர லக்னத்துக்கு செவ்வாயும் சனியும். லக்னாதிபதியே தனாதிபதியாக வர்றாரு, லாபாதிபதியாக செவ்வாய் வருவார். இவர்களின் இணைவு பொதுவாகவே வம்பு வழக்கு சிக்கலை தரக்கூடியது. இவங்க 5, 6, 7, 8, 9ல் வலுப்பெற அமைப்புங்கிறதுல மகர லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி சம உச்சம், செவ்வாயும் ஒரு மாதிரி சமம்னு இருப்பார். இந்த இடம் இருக்கலாம். 6ஆம் இடம் அவ்வளோ சிறப்பில்லை. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக போயிடுவார், அதுவும் பிரயோஜனம் இல்லை. 8ஆம் இடம் சிம்மத்தில் கடுமையான பகையை பெற்று விடுவார் சனி, அதனால் அதுவும் ஒரு பெரிய சிறப்பாக இருக்காது. 9ஆம் இடத்துல செவ்வாய் கடுமையான பகையை பெறுவார். இவங்களை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி தனியாக வலுத்து தனாதிபதி தனியாக ஒழுக்கிறது தான் சிறப்பு.
கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2-11 கூடியவர் குருங்கிறதுனால குரு பகவான் 6ஆம் வீட்டில் உச்சம் பெறுறது நல்லது, 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 9ஆம் இடம் துலாத்தில் இருந்தாலும் கூட ஓகே தான். 8ஆம் இடம் கன்னியை தவிர வேறு வீடுகளில் இருக்கும்போது சிறப்பை தரும் அமைப்பு உண்டாகும். 5ஆம் இடத்துல அவர் சம உச்சம், அதாவது உச்ச வீட்டை நெருங்கி கொண்டிருக்கிற மிதனத்தில் இருப்பாருங்கனால அது ஒரு மீடியமான பலனாக போகும். மீன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயுமே திருப்பி வருவாங்க. இதில் செவ்வாய் லக்ன சுபர், சனி சமம் அப்படிங்கிற நிலையை பெறுவாருங்கிறனால இவர்களில் 8ஆம் வீட்டில் சனி உச்சம் பெறும் நிலை இருக்கும். அவர் 12 கூடையவருங்கிற போது இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் வரும். கன்னியில் இவங்க இணைவு சிறப்பில்லை, சிம்மத்தில் சனி கெடுவார் சிறப்பில்லை, கடகத்தில் செவ்வாய் கெடுவார் சிறப்பில்லை. இப்போ கடகம் முதல் விருச்சிகம் வரைக்கும் பார்க்கும்போது மீன லக்கணக்காரங்களுக்கு தனித்தனியாக செவ்வாயும் சனியும் வலுப்பெறுவது தான் யோகம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் தான் எடுக்கலாம். ஸோ இதற்கான விதிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் தனாதிபதி லாபாதிபதி இணைந்த நிலையிலோ அல்லது தனித்தனியாகவோ 5 முதல் 9ஆம் வீடுகளுக்குள் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 5 வீடுகளில் லக்ன சுபராக இருந்து வலுப்பெற்று இருந்தார்கள் என்றால், லக்ன சுபராகவும் இருந்து வலுப்பெற்று இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு மத்திம தன யோகம் கை கொடுக்கும், வளர்ச்சி அடைய முடியும், முன்னேற்றம் இருக்கும், பொருளாதார வெற்றியை தரும் அமைப்புகள் உண்டாகும். இதில் இருவரும் இணைந்த நிலையில் நல்ல நிலையில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. 100% வெற்றியை எதிர்பார்க்கலாம். தனித்தனியாக பிரிந்த நிலையில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுங்கிறது, தன்னுடைய அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுங்கிறது, திக்பலம் பெற்ற நிலையில் இருக்கிறதுங்கிறதும் சிறப்பு. புரிஞ்சுங்களா? ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இருவரும் இணைந்து ஆட்சியும் உச்சமும் அடைகிற அபூர்வமான நிகழ்வுகள் சில வீடுகளில் இருக்கும். அதுவும் உங்களுக்கு சிறப்பை தரும் அமைப்பு தான். ஸோ மிடில் ஏஜ், சம்பாதிக்கக்கூடிய வயது, நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயதுகளில் பணம் சேர்த்து பெருமிதம் கொள்வதற்கு இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.